மனதை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அதுபோல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் என்ற திருக்குறளுக்கு மிக பொருத்தமாக வந்திருக்கிற நம்முடைய டிஓ ஐயா அவர்களையும் தனித்துவமிக்க தலைமை ஆசிரியர் அனைவரையும் வணங்குவதிலும் போற்றுவதிலும் பாராட்டுவதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த கால் நூற்றாண்டுகளாக நம்ம மாவட்டத்தில் நிறைய பிள்ளைகள் 1330 திருக்குறளை என்று சொல்லி முற்றுவதல் செய்து அரசாங்கத்தினுடைய 10,000 ரூபாய், சென்ற ஆண்டிலிருந்து 15,000 ரூபாய் பரிசு பெற்றிருக்கார்கள் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட பல சிறப்புகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தாலும் இப்பவும் முதன்மையாக இருக்கிற மாவட்டம் அந்த வகையிலும் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம்தான். அந்த வகையில் 2004 என்னுடைய மகள்கள் 2 பேரும் 1330 திருக்குறளையும் சொல்லி அதன் பிறகு நாலடியார், தொல்காப்பியம், இந்தியாவினுடைய அனைத்து மாவட்டங்கள் என்று ஒரு 50 கவனங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற மாணவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தற்சமயம் சென்னை வேலம்மாள் பள்ளியில் படித்து ஒருவர் பொறியாளராகவும் ஒருவர் மருத்துவராகவும் இருக்கிறார். மருத்துவர் பாயலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சிறு வயதிலேயே நினைவாற்றலை வளர்ச்சி வருது. அப்போது வளரும்போது அந்த பிள்ளைகள் 10ஆம் வகுப்பில் 4 பாடத்தில் 100க்கும் 12ஆம் வகுப்பில் 4 பாடத்தில் 100க்கும் வாங்கக்கூடிய ஆற்றல்களை பெற்றுவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. தான் பெற்ற இன்பம் வையகம் பெயர் என்ற வகையில் 2 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தலாம், மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த வகையில் இந்த அமெரிக்கா, சிங்கப்பூர், அபுதாபி போன்ற நாடுகளிலெல்லாம் பிள்ளைகள் தமிழினுடைய அருமையை தெரிந்து பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊரில் தான் அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம் என்ற வகையில் நாங்கள் திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதிலே நம்முடைய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைவராகவும், வழக்கறிஞர் பார்த்தசாரதி, அமெரிக்க குழந்தைகள் ராமசாமி, இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரு 18 பேர் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற என்னை மாதிரி இருக்கிற திருக்குறள் பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம். சென்ற வருடம் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் முன்னிலையே தொடங்கப்பட்டு அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே தொடங்கி இன்று ஒரு மாவட்டத்துக்கு ஏறக்குறைய 2000 புத்தகங்களிலும் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் மன்றம்
ஒரே ஒரு மருத்துவர் ஜானகிராமன் நம்முடைய தமிழுக்காக இருக்கைக்காக 3 கோடி கொடுத்த வள்ளல் அவர்கள்தான் ஒரு மாவட்டத்துக்கு 2000 புத்தகங்கள். இந்த வருடம் 1000 புத்தகங்கள் அடுத்த வாரமே வர இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த குழுவோட முக்கியமான நோக்கம். அந்த வகையில் சென்ற ஆண்டு நான் எத்தனை பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே உரத்த சிந்தனைங்கிற ஒரு புத்தகம் வருகிறது, மாத இதழ். அந்த இதழில் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய நம்முடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் அவருடைய படத்தையும் என்னுடைய படத்தையும் ஒன்றாக போட்டிருந்தார்கள். என்னை பற்றியும் என்னுடைய பிள்ளைகளை பற்றியும் 25 ஆண்டுகளாக நன்றாக தெரியும் அவர்களுக்கு. அந்த என்னுடைய பிள்ளைகள் கூட அந்த பள்ளியிலே அதிக முறை சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அம்மா அவர்கள் எங்கள் பள்ளிக்கு எப்போது வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அது கொரோனா காலம் என்பதால் கொரோனா முடிந்ததும் என்றோம். 133 பிள்ளைகளை மதிய வேளையிலே திருப்பூர் படித்தார்கள். அதன் காரணமாக என்று தீபிகா, ரோஷினி என்ற 2 மாணவர்கள் 1330 ரூபாயையும் சொந்தமாக ஊட்டிவிட்டு பெருமை சேர்த்தார்கள் அந்த பள்ளிக்கு. இன்றும் 7 மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்கிறேன். நான் பெருமை அடைகிறேன். அதே போல் அந்த பள்ளியில் பணிபுரிந்து சென்றிருக்கிற பனைமலைப்பாடி தலைமை ஆசிரியர் கோடீஸ்வரன் ஐயா அவர்கள் கூட அந்த பள்ளியில் 2 மாணவர்களை உற்பத்தி பண்ணார்கள். அந்த 2 மாணவர்கள் தான் நான் சென்ற வாரம் சென்றபோது அந்த மாணவர்கள் தான் அந்த பள்ளியிலே அதிக மதிப்பெண் 485, 86 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஐயா. அதுக்கெல்லாம் காரணம் திருக்குறள் தான் என்று சொன்னார்கள். அந்த வகையில் வெள்ளைக்கல்பட்டி, கோவிந்தபாளையம், குனியானூர், ஜவ்வாதுமலை, நந்திமங்கலம், வீரானந்தல், பனைமலைப்பாடி, கல்லணை கரிப்பூர், செம்மாப்பாடி, ராயம்பேட்டை, ஆவூர், வடமாத்தூர், திருவண்ணாமலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சேடப்பாளையம் பள்ளி, பொய்யானந்தல், பொற்குடம், வேங்கிக்கால், லிட்டில் ஃப்ளவர் பள்ளி, கிருஷ்ணா வித்யா மந்திரி, கோபாலபுரம், கோட்டாங்கல், அடியண்ணாமலை உயர்நிலைப் பள்ளி, புதுப்பட்டி, வளையப்பட்டி, சூவாண்டாப்பட்டு, கோலக்கடி, மல்லசமுத்திரம், சேந்தமங்கலம், அணியாலை, செய்யார், ஆகனல் பள்ளி, கொங்கனாபுரம், ஆவணியாபுரம், படி அகலகாரம், ஆவணத்தாங்கோட்டை, சிவகங்கை, மேலத்திக்கான், அறந்தாங்கி, வேட்டவரம், கணக்கங்குப்பம் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நேரடியாக சென்று வழிபாட்டு கூட்டத்திலே அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை அளித்து அப்போதுதான் நான் கண்டேன், இந்த பள்ளியில் ஒரு 10 மாணவர்களை காலை வகுப்புக்கு தினமும் இணை வழியாக நடக்கிற 1275வது நாள். இன்று ஒவ்வொரு நாளும் விடுமுறை கிடையாது, சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது, தீபாவளி பொங்கல் விடுமுறை கிடையாது. அனைத்து நாட்களிலுமே பிள்ளைகள் வருவார்கள். இந்த மே மாதத்தை கூட சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த மாணவர்கள் எல்லாம். இந்த வருடம் இந்த ஆண்டு ஏறக்குறைய 25 மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்வதை நான் பெருமை அடைகிறேன். அதுக்காக எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அவர்கள் 1330 பொருளையும் ஒரு நோட்டில் எழுதி காண்பித்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு உடனடியாக அதுக்கு தொகையாக அவங்களுடைய போன்பேலே தொகையை அனுப்புகிறோம். சரியாக கேள்விகள் கேட்டால் அதுக்காக முதல்நிலை என்பது 1330 பொருளையும் ஒப்புவித்து அரசாங்கத்தில் 15,000 ரூபாய் வாங்கிக் கொள்வது. 2ஆம் நிலையும் உனக்கு பொருள் உணர்ந்து படிப்பது. அந்த வகுப்பு பெரியவர்கள் எல்லாம் 9 லிருந்து 9:40 வரைக்கும் அந்த நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கிறது.
அதுவும் 350 நாட்களை தாண்டி செல்கிறது. இப்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை கொண்டு சென்றால் தமிழும் வளரும், அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி என்று தெரியும் என்பதனால் ஒவ்வொருவரும் இங்கே வந்திருப்பவர்கள் நான் கேட்டுக்கொள்வது எல்லாம் ஏறக்குறைய 2.5 வயதிலிருந்து 11 வயதுக்குள், அதாவது 6வது மாணவர்களை மட்டும்தான் தாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிற பசங்க படிக்க மாட்டாங்க, கேட்கறது இல்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏறக்குறைய அரசு பள்ளி மாணவர்கள் 2 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதே தனியார் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மீத்திரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, 10 மாதங்கள் அப்படி எழுதுல சொன்னால் 11, 12 மாதத்தில் முடிச்சிடறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ தான் அம்மா ஒரு விளக்கம் சொன்னாங்க. இங்கே இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் செய்ய விடுவதில்லை. சரியாக சொன்னாங்க, நம்ம அப்படியே தேசியம் அம்மா சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்களை அங்கே பெற்றோர்கள் செய்ய வைக்கிறார்கள், அதுதான் உண்மை. அதனால் எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கறையுள்ள பெற்றோர்கள், அறிவுள்ள மாணவர்கள், சாதிக்க திருப்பின் தமிழக ஆசிரியர்கள், இது போதும். நீங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், வேறு எதுவும் செய்யறாங்க. அவங்க காலையில் வகுப்புக்கு எந்த விதமான பள்ளி நேரங்கள் எதுவுமே அவங்க தொந்தரவு பண்ணாது. காலையில் 6 மணிக்கு வருவாங்க, 6:40க்கு 6:45க்கு முடியும். அந்த பிள்ளை பள்ளிக்கு கிளம்ப போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலையில் 7:30லேருந்து 8க்குள்ளே அவங்க ஒப்பிக்கிற வகுப்பு. இப்போது உங்களுக்கு 2 மாணவ செல்வங்களை நான் அறிமுகம் செய்வதை பெருமை அடைகிறேன். அந்த 2 மாணவர்களும் 1330 குரலையும் தலைகீழாக சொல்லக்கூடிய மாணவர்கள். சீனுடைய இவங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய தொலைக்காட்சிகளில், யூடியூப்பில். நம்முடைய அமைச்சர் ஐயா மடியில் முதல்வர்களையே சந்தித்த பிள்ளைகள். சென்ற ஆண்டு இவர் 1330 குரலையும்
இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களுக்கெல்லாம் புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், அதையும் நாங்கள் கொடுத்துறோம் ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி.